தமிழ் சினிமாவில் பலவிதமான ஹீரோ வில்லன் அண்ட் பலவிதமான கேரக்டரோட நடித்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்யராஜ் சார். ஸோ சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னாவே அந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவர் லாஸ்ட்டாக நடிச்சிருந்த ஒரு பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான் லவ் டுடே. இந்த படம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸை கூட பெரிய ஸ்டார் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல முடியுது. இது மட்டும் இல்லாமல் அவர் பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக பெருசாக ஃபேமஸாக பேசப்பட்டுன்னே சொல்ல முடியும். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சத்யராஜோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருடமாக கோமாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 4 வருஷமாக கோமாவில் இருக்காங்க, அவங்களுக்கு பிஇஜி யூடியூப் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உணவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கோம், எங்கள் அம்மா சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாத்துக்குமே பெரிய லட்சியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 வருஷ காலகட்டத்தில் சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்களோட பசங்களை ரொம்ப அழகாக வளர்த்துருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் திவ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட சத்யராஜ் சாரோட ஒய்ஃப் வந்து குணமடையணும் அப்படிங்கிறத நம்ம ஜெம் சினிமா சார்பாக அவங்களுக்கு சொல்லிடலாம்.